गाइस பாத்ரூம் டூர் பண்ணுங்க. சபாஷ். தெரியாதவங்க வீட்ல போய் பாத்ரூம் டூரா? ஏற்கனவே ஹோம் டூர் பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பாத்ரூம் டூர் பண்றதுக்காக நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். இப்போ எங்கே போய் பாத்ரூம் டூர் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கே தெரியல. இங்கே தான் நம்ம வீட்டிலேருந்து நம்ம எங்கேயாவது தெரியல அப்படியே போகிற வழியில் போயிட்டு ஒரு வீட்டை பிடிச்சி ஆனால் தெரியாதவங்க வீட்டில் போய் பண்ணலாம். அதாவது அச்சுக்கு யாரும் தெரியாதோ அவங்க வீட்டில் தான் நம்ம போய் பண்ணுறோம். இப்போ தெரியாதவங்க வீடு பாத்ரூம் டூர் அங்கே போகலாம். வயசு அச்சோட வீடு எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இல்லை ஒரு கழுதை ஞாபகம் வருது. நாங்கள் இங்கே தான் வாடகைக்கு இருந்தோம் 1 year பேக் கரெக்டாக. அண்ட் இங்கே தான் அச்சு வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அண்ட் மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். அதனால தான் அச்சு வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் உண்மையாகவே அந்த வீட்டில் இருக்க அந்த டோர் நம்பர் என்ன கதைன்னா, இப்போ வந்து அச்சு ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது வீட்டு நம்பர் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்போசிட் வீட்டு நம்பர் கொடுத்துருவோம். அவங்க வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸ்வீட் தான் பஸ்ஸில் அவங்க ஒரு வாட்டி போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நானே போய் வரைஞ்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் கடவுளை பற்றி யாருக்கும் தெரியுமா தேவதை அந்த மாதிரி ஒரு அங்கிள் ஆட்டோமேட்டிக்காக காலங்கத்தில் வந்து நான் வந்து டோர் பெயிண்ட் பண்ணுறேன் தான் உங்களுக்கு பண்ணுவான்னு கிட்ட. அதெல்லாம் எனக்கு செம்ம ஷாக்காக இருந்தது. அம்மாவுக்கும் ஷாக்காக எனக்கு. ஏன்னா எங்கள் அம்மா நான் புலம்பிட்டே இருக்கம்மா நானே பண்ணுறேன் வேணாம் ஓன்ட்டு கேட்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் கால் பண்ணி ஓன்ட்டு கேட்டோம். மாதிரி ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க நானே பண்ணிட்டேன். அச்சு கேட்டுன்னு சொல்லுவாங்களா கைஸ் யாராச்சும்? ஆமாம் கைஸ் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். எஸ் நான் அச்சு நம்பர் காட்ட மாட்டேங்க அவள் தான் நம்ம நட்பு அப்படி கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது கைஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம வீடு இல்லாததுனால நம்மளால வந்து காட்ட முடியாது. எப்படியும் காலையில் வந்து கூட்டமாக நிற்பீங்க இல்லையா? காட்டி வருவாங்கடா பாரு சப்ஸ்கிரைபர்ஸ்னு காட்டுறேன். எந்த வீட்டில் போய் அடி வாங்க வரணும். கிளைமேட் வேறு இந்த மாதிரி இருக்கு. மேகத்துக்கே பொருட்களை இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இடி மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல குட்டி. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா இதுக்குள்ள போவேன்னு பாத்தீங்கன்னா இல்ல போக மாட்டேன். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். அங்க தெரியுதா ஒரு ஆரஞ்சு கலர் வீடு பார்க்கும்போது அது மட்டும் பிரைட்டா இருக்கு. சொல்ல வந்து ஸ்ட்ரைட்டா அங்க போயிடலாம். வாங்க கைஸ் போலாம் நம்ம வீட்டுக்கு. யாரும் நிக்கிறாங்கடா. எங்க அம்மா அங்க நிக்கிறாங்க தெரிஞ்சாங்க. தொடர்பு தூக்கிட்டு வராங்க. வாடி வா எங்க போய் ஊர் பொறுக்கிட்டு வர சில் கரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா டீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன். ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க அந்த வீட்டுக்கு போகும் பக்கத்துல இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. எங்க அம்மா இப்பதான் ஜாலி மூலம் பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? நம்ம அங்கேயே போகலாம். பாக்குறாங்கடா கேமரா கண்டிச்சுவாங்க. அவங்க மொத்த மாடிக்குள்ள போயிட்டாங்க. நான் இங்க நின்று அப்படியே கேஷுவலா இப்போ இல்லை மேலே போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே பார்க்கலாம். அண்ட் என்ன விஷயம் என்னன்னா இப்போதான் கேமராமேன் லூசு சொன்னா என்னன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான். என்ன பேர் சொன்னா ஆரம்பிச்சுட்டானே ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஃபோன்லாம் பண்ணா அவன் பிக்கே பண்ணல. ஓகே நீங்க சொல்லுங்க. என்ன ஒரு புத்திசாலி ஃபோன் பண்ணா அவனும் எடுக்கல. கேட்டா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா. அதுவும் இவன்ட்ட நம்பர் இல்ல. நம்பரே 2-3 பேட்டு கேட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி எனக்குன்னே வருவீங்களாடா. மேபி அந்த பையன் அங்கே இல்லை போல எனக்கு தெரியாது. தெரியாமல் சொல்லக்கூடாது. கைஸ் நம்ம வந்து பாத்ரூம் டூரை வந்து இந்த ஓம் போட்டிருக்கேன். எங்களோட வீட்டில் தான் நாங்கள் பண்ணுறோம். என்னாச்சு ஓம்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்தி வச்சுட்டு அதனால நேற்று தான் நாங்கள் இதை ரெடி பண்ணுவோம். முருகரோட தம்பியான விநாயகர். அதனால நாங்கள் வந்து ஃபேமிலியாக அப்படியே ஒரு செருடு ஏதாச்சும் திருட மாதிரி போடுவோம். எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நாய் இருக்குடா மேலே எனக்கு தெரியும் கைஸ். நாய் A few minutes later. Hey, what is it? Hi uncle. நல்லா இருக்கீங்களா அங்கிள்? என்ன அங்கிள் நாயை கட்டி போடாமல் வச்சிருக்கீங்க? என்னை வந்து 1/4 கிலோ சதை உருவிட்டு பண்றாப்புல. மறுபடியும் ஓடி வந்துடாதுல. நீங்க கட்டி போடுங்க இல்லைன்னா நான் வரமாட்டேன். தபதபான்னு வெளில ஓடி வந்துச்சு. க்ளோஸ்அப்ல பாக்குற மூஞ்சி இவ்வளவு பெருசா இருக்கு. என்னங்களா இது? டெஸ்ட் பீஸாடா. கதவை திறந்து விட்டு போன மாதிரி இருக்கு. உள்ள வேற ஒண்ணு இருக்கா? மொத்தம் எத்தனை அங்கிள்?
ஜல்லு ஊத்தாதடா என் மேல. இன்னைக்கு ஒரு புட்டி. இங்க பாருங்க guys, மேல இருந்து என் மேல துப்பிட்டாங்க ஜொல்லு பையன், ரெண்டு பையன். அங்கிள் எல்லாரையும் பெட்ரூம்குள்ள போட்டு பூட்டுங்க அங்கிள். நான் வரவே மாட்டேன். அப்போ வேற கிச்சன்ல போட்டு அப்ப நான் இது பாத்ரூம் தானே யூஸ் பண்றேன். பாத்ரூம் இருக்கானா? இருக்கா, யூஸ் பண்ணுங்க. தொடலாமா நான்? உள்ள செப்புல தான். அப்பனா நாய் இல்ல. பாத்ரூம் டூர். நான் வந்து பாத்ரூம் தான் வந்து கப்பல் ரூமாவே நாங்க யூஸ் பண்ணுவோம். அங்க வந்துறாங்க நமக்கு கன்ஃபார்ம். கேடு சாக்குது. கேளு குடுகுடுன்னு ஓடி வந்து. கைஸ் ஸ்லிப்பர் மட்டும் கிடையாது, ஷூ ஸ்லிப்பர் அதுக்கப்புறம் கோலமாவு எல்லாமே நாங்கள் எங்கள் பாத்ரூமில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படியே டயரு ஒடிச்சுருக்காங்க. எங்கள் பாத்ரூம் நாங்கள் இப்படி தான் வச்சுருக்கோம். அங்கிள் நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே வரோம்ல, நீங்கள் அப்படியே உள்ளே விட்டுட்டீங்க எங்களை. உங்களுக்கு என்ன தெரியுமா முன்னாடி? என்னையா எந்த கடைக்கிட்ட பார்த்தீங்க? டீ குடிப்பனே அந்த கடையே உங்களுக்கு கடை என்னதா டிஃபன் கடை என்னதா அதை வந்து நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் போஸ்ட் போட்டு போடுவீங்க. சார் சுற்றி சப்ஸ்கிரைபர் வீடு இல்லை கைஸ், அது ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைபர் வீடு என் வீடு உங்கள் வீடெல்லாம் வேறு வேறு இல்லை இல்லையா? அதனால நான் எல்லா வீட்டிலும் நம்ம வீடுன்னு போய் பார்த்தேன். ஆனால் நான் இல்லாமல் இருந்துருக்கலாம். அதெல்லாம் உள்ளே எனக்கு கல்லே இல்லை கைஸ். அதெல்லாம் மேலே போய் வீட்டுக்குள்ளே காட்ட போதில்ல, நம்ம வந்து வேறு இடத்துல போய் காட்டலாம். வெளில போயிடலாம். பாய் அங்கிள். ஆண்டிகிட்டே கேட்டலாம் எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஆண்டி நீங்கள் நான் பார்த்துருக்கீங்களா அது முன்னாடி? எந்த வீட்டில்? ஹனி வீடு. ஹனி நாய் உங்களை பர்சனலாக பார்த்துக்கல, ரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போகலான்னு நினச்சோம். அண்ட் இவன் தான் சொன்னேன் ஃப்ரெண்டெல்லாம் தெரியும்னு சொன்னான். நாய் இருக்குன்னு சொல்லியிருந்தானா நான் வந்து ரிஸ்க் எடுத்துருக்கேன். நீ என்னைக்காவது வாடா அவனோட சதையை புரிஞ்சுட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நாய் வந்து நான் ரொம்ப போயிட்டேன். நாய் ஃபுல்லாக இவங்கிட்டே தான் போகுது. ஆண்டி ஜாலியா ஆசையா இருக்கும்ல. ஆமா அது நாங்க பாடி கார்டா கூட்டிட்டு அதே வந்து கூட பாடி கார்டை ஓட விட்டுமே. பாடி கார்டை பின்னாடி கடி வாங்கிட்டு பாய் அங்கிள். பாய் அங்கிள், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஹாய் கைஸ், நம்ம இப்போ வந்து மேலே இருக்க எங்களோட வீட்டுக்கு தான் போகிறோம். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பி. ஹை சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீட் நானா ஊர்லேருந்து வந்துருக்கேன். இங்கே தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். ஆமாம் நீங்கள் கொடுக்காம சாப்பிடுவீங்களாமே? கொடுக்க மாட்டீங்களா சாப்பிட? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தம் இல்லை இவன் சொல்லுவான் அந்த மாதிரி. இவனுக்கு கொடுங்க. இந்த மாதிரி பேசுகிற அவங்கள பார்த்தா அப்படி நல்லா இருக்காங்களே. நான் கூட்டா சப்ஸ்கிரைபர்கிட்டே இந்த வேலை பண்ணி சும்மா சார் அவ்வளோதான் தெரியும் எனக்கு. மூணு பற்றி தெரிஞ்சு சொல்லி ஸோ ஸ்வீட் ஆண்டி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டி வீட்டுக்கு தான் அந்த பாயசத்தை போகலான்னு நினச்சோம். வந்து அக்கா வாங்கக்கா நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு ஆண்டி இருக்கா கூட்டிகிட்டு வரோம். பார்த்தா ஆண்டி வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காம இல்லை வெளில நின்று பாட்டிக்கிட்ட பேசிட்டு வேறு ஆப்ஷனே இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்குள்ளேயே போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக பிளான். ஆனால் மேலே வந்து அப்பா மட்டும் தான் இருக்காராம். அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அப்பாவுக்கு வந்து என்ன தெரியவே தெரியும். நான் வந்து டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஹாய் உங்கள் வீடு ஃப்ரீயாக இருக்கா சும்மா சொன்னாங்க. இது என்ன நம்மளோட வீடு தான். ஹாய் டாடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்பயும் எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்குறீங்களா? அப்பெல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டை காட்டலான்னு வந்தேன். என்ன வார்த்தை உங்களுக்கு எனக்கு தெரியும் தானே? உங்களுக்கு எனக்கு தெரியும்ல? தெரியலையா? அப்போ வீட்டுக்குள்ளே வர நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. வாங்கவா வாங்கவான்னு கூப்பிட்றீங்க. அந்த மனசு தான் சார் கடவுள். அதான் நம்மளோட ரஜினிகாந்தோட ஃபேனாக இருக்காரு. ரஜினிகாந்த் பிடிக்குமா உங்களுக்கு? அச்சுக்கு பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிக்கும்ல உங்களுக்கு? டேடி வேர்ஸ் பாத்ரூம்? பாத்ரூம் எங்களுக்கு பாத்ரூம் உள்ள போகலாமா? என்ன இது எல்லாரும் நல்லா இருக்கு இந்த உலகத்தில். அங்கள் ரொம்ப இருட்டாக இருக்குது. எனக்கு இருட்டுனா பயம். லைட்டுங்க கண்டிப்பாக எல்லாரும் இன்னும் இந்த சைடு தான் லைட் வைப்பாங்க. ஆனால் இங்கே இல்லை. அங்கே லைட் இல்லை. எங்கே இருக்கு? எங்கே இருக்கா? சுவிட்சை காணும். சுவிட்சை தவிர இங்கே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு அச்சு வீடு. எவ்வளோ ஸ்வீட்டாக நம்ம ஒன்றுமே சொல்ல. ஒரு கோவப்படுவார் எதுவும் பண்ணுவார்னு நினச்சேன். ஃபேன் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் பண்ணுறோம் நம்ம சொல்லு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம பாத்ரூம் பூரே காமிச்சோம். நீங்கள் பாத்ரூம் மட்டும் நான் ஜாலியாக பார்த்து இதுதான் நம்மளோட பாத்ரூம். இங்கே தான் நாங்கள் நின்று குளிப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா உடஞ்சி காலையில் குளிக்கும் போது என் தலையிலே விழுந்துருச்சு. எத்தனை பேருக்கு இது நடந்துருக்கு? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்துருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் அதை சொல்ல போகிறோம். அப்போ எதுக்கு வச்சு இது வச்சுருக்கீங்க? அதை சொன்னல மாண்டையில் வந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் மொண்டு குளிச்சுப்போம். அதில் இது வச்சுருக்கோம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
ப்ளூ கலர் சோப்பு இல்ல இல்ல மாவு இதுதான் இந்த சாப்பிட்றதுலாம் இங்கே வச்சிருக்காங்க. நல்லா இருக்கே. இதுதான் மஞ்சத்தூள். இது கிச்சன் தான் வைக்கிறோம். மம்மி எது எதுக்கு இங்கே வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அவர் பாத்ரூம் டூர். நான் எவ்வளோ சிம்பிளாக இந்த சைடாக வந்து காலி டப்பா இருக்கு. நறுமணம் உண்மையாக நறுமணம் வருதுரா. போடுறது இல்லை வருதா? அதிசயமா இருக்கே. எஸ் திஸ் இஸ் அவர் பாத்ரூம் டூர். இது வந்துட்டாப்ல. எனக்கு மேக்கே ஒன்றுமே சொல்லடா. அவரு செம ஸ்வீட்டாக இருந்தார். உட்காருங்க நம்ம தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஃபேன் போட்டிங்கன்னா சவுண்டு யூஸ் போயிடும். மலையாளம் பேசிவிட்டேன். சாரி டாடி என்ன எதுவும் சொல்லவே இல்லை. அதான் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்வீட். அதான் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜு செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரிட்ஜு தூள் பண்ணிட்டோம். அது அல்டிமேட். பார்க்கலாமா? பார்த்தீங்களா நான் ரெண்டுமே பாத்ரூம் டூ அண்ட் ஃப்ரிட்ஜ் வேர்ல்பூல் ஆச்சுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வாங்கி 1 மாதம் தானே ஆச்சு. காட்ட சொல்கிறேன்னா பல பலன்னு இருக்கேன். 1 மாதம் வரைக்கும் தான் எல்லா ஃப்ரிட்ஜும் பல பலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நான் வேறு வீடியோவில் நம்ம வீட்டில் எடுக்கிறதுக்கு பாய் சொல்லலாம். நான் போனதுக்கப்புறம் ஒன்று தூக்கி போட்டு மெடிப்பாரு தானே. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. யாரா அந்த பொண்ணு எதுக்கு அவ்வளோ கூப்பிட்டு வந்தேன். டாடி பாய் பாய் திருப்பி மீட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் யாரும் வந்தாங்கன்னா உள்ளே விடாது. இந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே நிறைய திருட்டு ஃபுல்வாஸ் அதிகமாக இருக்காங்க. போனதுக்கப்புறம் நடிக்க மாட்டீங்களே. அடிச்சிங்கன்னா வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோட ஆட் பண்ணுங்க. போயிடுவோம். பாய் பாய். ஸோ ஸ்வீட். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சில்லாக இருக்கும். வீட்டுனா அப்படி வாங்கணும். உள்ள டக்குன்னு பாத்ரூம் போய் காட்டணும்னு சொல்கிறா. போங்கன்னு சொல்கிறாரா. செம்ம ஸ்வீட்ரா. எப்பவுமே இப்படி தான் சில்லாக இருப்பாரா. எங்கள் அப்பா வந்தாருன்னா ஒன்றுலாம் ஓடி விட்டு போயிருந்ததுக்கு நீங்கள் செம்மையாக போகணும். யார் வீட்டே அலோவ் பண்ணிக்கிறாங்க. பாய் செல்லும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீ இல்லைன்னா இது நடந்திருக்காது. உனக்கு வந்து ஒரு சூப்பர் ஐஃபை. சூப்பர் ஐஃபைடாங்க. நீங்களும் அச்சோட சப்ஸ்கிரைபராக இருந்து நான் இந்த மாதிரி வந்தேன்னா இதுதான் டேரன்னு சொல்லும்போது நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன விட்டுருப்பீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா சண்டே? ஆமா சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹக் பண்ணீங்களா? என்ன ஹக் பண்ணலன்னு சொல்லி ஒரே ஆளுங்க. வீட்டுக்கு வரீங்களா? கண்டிப்பா ஆண்டி. வீடு செமையா வச்சிருக்கீங்க. கேன் சப்ஸ்கிரைபரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா அவங்க சொன்னாங்கல்ல நான் எல்லாரும் கட்டி பிடிச்சேன். ஆனால் சல்லத்தோட வீட்டுக்கே வந்துட்டோம். அவங்க வீட்டுக்கே நான் வந்துட்டாக்கா. ஸ்நாக்ஸ்லாம் ஆண்டி தண்ணி மட்டும் போதும். நாங்க இப்பதான் ஒரு டேர் முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். அவங்க வீட்லயும் போய் நிறைய தண்ணி குடிச்சோம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அவ வர சொல்லிட்டே வர ஸ்கூல்ல விட்டு வெளியில வர அழுதாச்சு. அவ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சீன் போட்டாங்களாம். ஓ இப்போ நீ சமய நாளைக்கு போய் சொல்லலாம்ல. அச்சு எங்க வீட்டுக்கே வந்தாங்க. கீழன்றதுதான் 5th கேங்கா. நெக்ஸ்ட் டைம் குடிக்கிறேன் ஆண்டி தெங்காசி காஃபி. எனக்கும் ஆசையா இருக்கு. இப்போ வயிறு ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. போயிட்டு வரேன். பாய் டாடா ஆண்டி. பாய். ஓகே சரி. இவ்வளோ படிக்கிற ஹைட்டா பாய் 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 போய் செல்லும். இதை வந்து 2 வீட்டில் பாத்ரூம் டூர் பண்ணோம். அந்த 2 வீட்டில் எந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக டேர்லாம் நாயெல்லாம் வருது. அதனால வந்து இந்த மாதிரி வீடியோ வேலையை நம்ம வந்து இன்னையோட நிறுத்திக்கலான் இருக்கேன். நம்ம விட்டுலான் இருக்கேன். பழக்கத்தை விட்டுருவேன். இன்னும் போலியா நீங்கள் தான் வித்துட்டு இருக்கேடா. காஃபியா வேணாம். நாய் வச்சிருக்கீங்களா நீங்கள்? மேலே இருந்து கூடையில் கட்டி கீழே இருக்கிறீங்களா? ஆண்டி காஃபி குடிக்க கூப்பிடுறாங்க. வேணாம் நாய் இருக்கும்லாம் வீசா. அதான் மேலே இருந்து கூடையில் அப்படி கட்டி இறக்குவாங்க தெரியுமா? பால் பேக்கெட் அதெல்லாம் அந்த மாதிரி இறக்குங்கன்னு சொன்னேன். சாப்பாடு போட்டு அடிவாங்க. வா வாடா வா வா கொத்தை வச்சுக்கலாமா? தெரியாம கேட்டுக்கிறதுக்காக கீழே ஓடிடுறியா? ஓட விட்டா போடா. ஒரு நாள் உங்களுக்கு சிங்கிள்ஸ் வைக்கல நாய் கூட சேர்த்துட்டு வந்து யாரை கூப்பிடுறா? வீட்டில் இருக்க ஆண்டி கூப்பிடுறியா? ஆண்டியும் எனக்கு தான் சப்போர்ட். நீ எப்படி உள்ள வச்சு கதை சத்தாங்க பாத்தியா இல்லையாடா? குட்டி பயல டென்ஷன் பண்ணு உள்ள போடும். நீ மூஞ்ச காமிச்சதுனாலே நான் பயந்துருப்பேன். எதுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குறேன்? யூஸ் பையா அங்கே வந்துட்டான். ஏய் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ பண்றா கடிடா கடிடா. ஐயோ நம்மளாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்க. அதான் கேட்டு மூடி இருக்குல்ல. எப்படி பண்ண முடியும்? என் கூட இன்னொன்று வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? நான் அவன் பின்னாடி தான் எப்படி இருந்தாலும் ஓடும். நாயை பார்த்தாங்க சொல்லுவாங்க. அங்கே ஒரு நாயை பார்த்து ஓடிச்சு. டார்ஜனை பார்த்து ஓடிச்சு. அதுக்கப்புறம் இவனை பார்த்து ஓடுது. என்கிட்ட வந்துட்டு போயிடுச்சு. ஹியூமன் பீயிங் தெரிஞ்சதுக்கப்புறம் டீசெண்டாக வந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால் அதுக்கு முன்னாடி அச்சுக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவ்வளோ பெருசாக பார்த்தாலும் எனக்கு பயம் வயசு கடிச்சிருமா இல்லையா? ரொம்ப பிடிக்கும் ஆனால் பயம். ஏன் வயசு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் அண்ட் டேர்லாம் அச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் அண்ட் டேர் பண்ணிங்கன்னா நான் ஒரு நாள் போல் ஒரு நாள் நாய்க்கு வந்துடும். இப்போ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தான் சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா போகிறேன். டாட்டா பாய்.
இங்க பாருங்க இது அரிய வகை வாழை மரம். நான் வாழை மரம் சொல்றேன், இவன் விசிறி மரம் சொல்றான். விசிறின்னு ஏதாவது மரம் இருக்காங்க? இருக்கு. சும்மா பார்க்க விசிறி மாதிரி இருக்குன்னு விசிறி மரம். சீரியஸா நீங்களே பாருங்க யார்ட்டனா கூகுள் கூட போட்டு இதே பாருங்க. மாதிரி தான் 2 நாள் முன்னாடி விஜய் வீட்டுல தான் கொடி ஏத்துறான்னு அடிச்சு சொல்லி கார்ல கூட்டு போனான். இவன் நம்பி நான் போய் அப்ப வந்து நான் வந்து பீச் ரோடுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க வீடியோ டெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ண டேய் அது வாழை மரம் மேல போடுற வாழைக்கா டேய் பார்த்தாலே தெரியுற வாழை மரம் இந்த மாதிரி இருக்கும் உலகத்துல. விசிறி மரம் வாழை மரம் இந்த மாதிரி ஒருவேளை கிராஸ் பிரீட் போட்டானுங்களோ ரெண்டுத்துக்கும் தெரியல. இங்க பாருங்க மாங்காய் மரம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? இது மாங்காய் சீசன் இந்தியாச்சு இருந்தால் மட்டும் எப்படி போகிறது? போட்டீங்க அச்சோ. மிசிறி மரம் மிசிறி மரம் ஐயே லூசு கூகுள். மிசிறி மரம் மறுபடியும் மிசிறி மரம் சாமி அச்சோ. நான் சொல்றதுக்காக அது மிசிறி மரம்னு போட்டுச்சு. நீ வேற என்ன தேர்த்து போடு. நானே சொல்லிடுறேன். கைஸ் இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக இவன் சொன்ன விஷயம் உண்மையாவே இருக்கு கைஸ். இந்த உலகத்திலே எக்ஸிஸ்ட் ஆகுது. என்னாலே இதை நம்ப முடியல. உண்மையாவே விசிறி மரம்னு ஒன்று இருக்கா? ஆமா தாத்தா சாரி தாத்தா. ஆமா பெரியவங்க சொன்ன இப்படி கேட்டுப்பேன். கைஸ் இப்போ பாசிங்கில் வந்து ஒரு பாட்டியை பார்த்தேன். ஸோ அவங்களுக்காக நான் எதுக்குன்னே தெரியல வாங்கி தர மாதிரி இருக்கு. தையில் ஒன்று கொடுங்க, மாங்காய் ஊறுகாய் ஒரு 4-5. உங்களுக்கு இந்த மாதிரி தோணிருக்கா கைஸ்? யாராவது ஒரு வயசானவங்களை பார்க்கும்போது இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் எனக்கு நிறைய வரைக்கும். ஆச்சி மசாலா என்ன பேக்கெட்டு 3, சில்லி பவுடரில் 1, அப்புறம் கரம் மசாலாவில் 1, சமைக்கிறதுக்கு என்ன இருக்கோ அது போடுங்க. பிஸ்கெட்டில் 1 கொடுத்துருங்க. அவ்வளோதான். எவ்வளோச்சு? 170 தானே? 170 போட்டுறேன். தேங்க்யூ போட்டேன். அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அவங்களுக்கு எதுக்குன்னே தெரியல. திடீர்னு அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப நான் வந்து சும்மா அவங்கள பார்த்துட்டு பாய் சொன்னேன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பாய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன் பாய் அப்படி சொன்னாங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவங்கள போய் பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன். ரொம்ப வயசு அங்கே இருக்காங்கல்ல இவங்க தான்.